ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸை பார்த்துட்ருக்கோம். வில்ல வர சென்டென்ஸை பார்க்கலாம். வில் யூ பிகின் த ப்ரோக்ராம். வில் யூ பிகின் தி ப்ரோக்ராம். நீ நிகழ்ச்சியை ஆரம்பிப்பாயா? வில் யூ பிகின் தி ப்ரோக்ராம். நீ நிகழ்ச்சியை ஆரம்பிப்பாயா? நம்ம கேட்போம்ல, நீ தான் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல, ஆரம்பிப்பியா நீ அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்பாங்கன்னா, வில் யூ பிகின் தி ப்ரோக்ராம். அதோட தமிழ் அர்த்தம், நீ நிகழ்ச்சியை ஆரம்பிப்பாயா? அடுத்த சென்டென்ஸ், எஸ் ஐ வில் பிகின் தி ப்ரோக்ராம். எஸ் ஐ வில் பிகின் தி ப்ரோக்ராம். ஆம், நான் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். எஸ் ஐ வில் பிகின் த ப்ரோக்ராம். ஆம், நான் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். நீ ஆரம்பிப்பாயான்னு கேட்டோம். ஆமாம், நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஆமாப்பா, நான் தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, எஸ் ஐ வில் பிகின் தி ப்ரோக்ராம். அதுக்கான தமிழ் அர்த்தம், ஆம், நான் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். அதுக்கு அடுத்த சென்டென்ஸ், ஆமாம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியாச்சு, இல்லை நான் ஆரம்பிக்க மாட்டேங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? நோ ஐ வில் நாட் பிகின் தி ப்ரோக்ராம். நோ ஐ வில் நாட் பிகின் தி ப்ரோக்ராம். இல்லை, நான் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க மாட்டேன். நோ ஐ வில் நாட் பிகின் தி ப்ரோக்ராம். இல்லை, நான் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க மாட்டேன். இல்லைப்பா, நான்லாம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், என்னாலாம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, நோ ஐ வில் நாட் பிகின் தி ப்ரோக்ராம். இல்லை, நான் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க மாட்டேன். Will you come here tomorrow? Will you come here tomorrow? நீ நாளை இங்கு வருவாயா? Will you come here tomorrow? நீ நாளை இங்கு வருவாயா? நீ நாளைக்கு இங்கே வருவியாப்பா, உனக்கு ஏதாவது வேலை இருக்கா, நீ நாளைக்கு இங்கே வருவியா அப்படிங்கிறத கேட்குறத இங்கிலீஷில் எப்படி கேட்பாங்கன்னா, will you come here tomorrow. அதுக்கான தமிழ் அர்த்தம், நீ நாளை இங்கு வருவாயா? Yes, I will come here tomorrow. Yes, I will come here tomorrow. ஆம், நான் நாளை இங்கு வருகிறேன். Yes, I will come here tomorrow. ஆம், நான் நாளை இங்கு வருகிறேன். ஆமாப்பா, எனக்கு இங்கே வேலை இருக்குது, அதனால் நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, எஸ் ஐ வில் கம் ஹியர் டுமாரோ. அதுக்கான தமிழ் அர்த்தம், ஆம், நான் நாளை இங்கு வருகிறேன். No, I will not come here tomorrow. No, I will not come here tomorrow. இல்லை, நான் நாளை இங்கு வரமாட்டேன். No, I will not come here tomorrow. இல்லை, நான் நாளை இங்கு வரமாட்டேன். இல்லைப்பா, நாளைக்கு நான் வேறு இடத்துக்கு போகணும், நான் ஸ்கூலுக்கு போகணும், நான் காலேஜுக்கு போகணும், நான் நாளைக்கு இங்கே வர முடியாது, வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, No, I will not come here tomorrow. தமிழ் அர்த்தம், இல்லை, நான் நாளை இங்கு வரமாட்டேன். Will you teach me English? Will you teach me English? எனக்கு ஆங்கிலம் கற்றுத் தருவீர்களா? Will you teach me English? எனக்கு ஆங்கிலம் கற்றுத் தருவீர்களா? எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் சொல்லி தரீங்களா? நான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறேன், எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்பாங்கன்னா, will you teach me English. அதுக்கான தமிழ் அர்த்தம், எனக்கு ஆங்கிலம் கற்றுத் தருவீர்களா? Yes, I will teach you English. Yes, I will teach you English. ஆம், நான் உங்களுக்கு ஆங்கிலம் கற்றுத் தருகிறேன், கற்பிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? Yes, I will teach you English. ஆம், நான் உங்களுக்கு ஆங்கிலம் கற்பிப்பேன். நான் கற்றுத்தரேன், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, எஸ் ஐ வில் டீச் யூ இங்கிலீஷ். அதுக்கான தமிழ் அர்த்தம், ஆம், நான் உங்களுக்கு ஆங்கிலம் கற்பிப்பேன். நோ ஐ வில் நாட் டீச் யூ இங்கிலீஷ். நோ ஐ வில் நாட் டீச் யூ இங்கிலீஷ். இல்லை, நான் உங்களுக்கு ஆங்கிலம் கற்பிக்க மாட்டேன். நோ ஐ வில் நாட் டீச் யூ இங்கிலீஷ். இல்லை, நான் உங்களுக்கு ஆங்கிலம் கற்பிக்க மாட்டேன். இல்லைப்பா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, என்னால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் கற்பிக்க மாட்டேங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, நோ
ஐ வில் நாட் டீச் யூ இங்கிலீஷ். அதுக்கான தமிழ் அர்த்தம், இல்லை, நான் உங்களுக்கு ஆங்கிலம் கற்பிக்க மாட்டேன். வில் அஹமத் பை ஸ்டோரி புக்ஸ். வில் அஹமத் பை ஸ்டோரி புக்ஸ். அஹமத் கதை புத்தகங்களை வாங்குவாரா? வில் அஹமத் பை ஸ்டோரி புக்ஸ். அஹமத் கதை புத்தகங்களை வாங்குவாரா? அகமது வருவாங்களே, அவங்க வந்து ஸ்டோரி புக்ஸும் வாங்குவாங்களா, கதை புத்தகத்தையும் அவர் வாங்குறாரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. கதை புத்தகத்தையும் வாங்குவாராங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்போன்னா, வில் அஹமத் பை ஸ்டோரி புக்ஸ். அதோட தமிழ் அர்த்தம், அகமத் கதை புத்தகங்களை வாங்குவாரா. அடுத்த சென்டென்ஸ், எஸ் அகமத் வில் பை ஸ்டோரி புக்ஸ். எஸ் அகமத் வில் பை ஸ்டோரி புக்ஸ். ஆம், அகமது கதை புத்தகங்களை வாங்குவார். எஸ் அகமத் வில் பை ஸ்டோரி புக்ஸ். ஆம், அகமது கதை புத்தகங்களை வாங்குவார். ஆமாப்பா, அவர் கதை புக்கும் வாங்குவார். அவர் இந்த லெசன் புக்ஸும் இல்லாமல் கதை புக்கும் வாங்குவாருங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, எஸ் அகமத் வில் பை ஸ்டோரி புக்ஸ். அதுக்கான தமிழ் அர்த்தம், ஆம், அகமது கதை புத்தகங்களை வாங்குவார். நோ, அகமத் வில் நாட் பை ஸ்டோரி புக்ஸ். நோ, அகமத் வில் நாட் பை ஸ்டோரி புக்ஸ். இல்லை, அகமத் கதை புத்தகங்களை வாங்க மாட்டார். நோ, அகமத் வில் நாட் பை ஸ்டோரி புக்ஸ். இல்லை, அகமத் கதை புத்தகங்களை வாங்க மாட்டார். இல்லைப்பா, அவர் ஸ்கூல் லெசன்ஸ் புக்கோ காலேஜோட லெசன் புக்ஸ் தான்ப்பா வாங்குவார். அவர் வந்து ஸ்டோரி புக்ஸ் வந்து வாங்க மாட்டார். இல்லை, அகமது வந்து ஸ்டோரி புக்ஸு, அதாவது கதை புத்தகத்தை வாங்க மாட்டாருங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, நோ, அகமத் வில் நாட் பை ஸ்டோரி புக்ஸ். இல்லை, அகமத் கதை புத்தகங்களை வாங்க மாட்டார். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். வில் ஹீ மீட் யூ. வில் ஹீ மீட் யூ. அவர் உங்களை சந்திப்பாரா? வில் ஹீ மீட் யூ. அவர் உங்களை சந்திப்பாரா? அவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்டு சாந்தி, உங்கள் ஃப்ரெண்டு ரோசி, அவங்க வந்து உங்களை மீட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. உங்களை மீட் பண்ணுவாங்களாங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்போன்னா, உங்களை சந்திப்பாங்களாங்கிறத இங்கிலீஷில் வில் ஹீ மீட் யூ. ஹீன் இருக்கா இதில்? ஹீன் இருக்குன்னா ஒரு பையனை குறிக்கிறது. அந்த பையன் வந்து உங்களை மீட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. மீட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி கேட்குறது இங்கிலீஷில் வில் ஹீ மீட் யூ. இதே ஒரு பொண்ணாக இருந்தால் வில் ஷீ மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அவர் உங்களை சந்திப்பாராங்கிறத இங்கிலீஷில் வில் யூ மீட் யூ அப்படின்னு சொல்லுவோம். அதோட தமிழ் அர்த்தம், அவர் உங்களை சந்திப்பாரா. எஸ் he will meet me. எஸ் he will meet me. ஆம், அவர் என்னை சந்திப்பார். எஸ் he will meet me. ஆம், அவர் என்னை சந்திப்பார். ஆமாப்பா, அவர் வந்து நாளைக்கு வந்து என்னை சந்திப்பார். இல்லை, அவர் வந்து என்னை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. அவர் வந்து என்னை சந்திப்பார்னு சொல்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, எஸ் he will meet me. அதோட தமிழ் அர்த்தம், ஆம், அவர் என்னை சந்திப்பார். அடுத்த சென்டென்ஸ், நோ he will not meet me. நோ he will not meet me. இல்லை, அவர் என்னை சந்திக்க மாட்டார். நோ he will not meet me. இல்லை, அவர் என்னை சந்திக்க மாட்டார். இல்லைப்பா, அவர் வந்து என்னை மீட்லாம் பண்ண மாட்டார், என்னெல்லாம் வந்து சந்திக்க மாட்டார் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, நோ he will not meet me. இல்லை, அவர் என்னை சந்திக்க மாட்டார். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். வில் அகமத் ஹெல்ப் யூ. வில் அகமத் ஹெல்ப் யூ. அகமத் உங்களுக்கு உதவுவானா? வில் அகமத் ஹெல்ப் யூ. அகமத் உங்களுக்கு உதவுவானா? அகமது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அவங்க உங்களுக்கு உதவுவாங்களா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கணுன்னா, வில் அகமத் ஹெல்ப் யூ. அகமத் உங்களுக்கு உதவுவானா? எஸ் அகமத் வில் ஹெல்ப் அஸ். எஸ் அகமத் வில் ஹெல்ப் அஸ். ஆம், அகமத் நமக்கு உதவுவார். எஸ் அகமத் வில் ஹெல்ப் அஸ். ஆம், அகமத் நமக்கு உதவுவார். ஆமாம்ப்பா, அகமத் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவர் ஹெல்ப் பண்ணுவார். இல்லைனா அகமது இல்லாமல் அந்த இடத்துல வந்து வேறு ஏதாவது பேர் இருந்துச்சுன்னா, ரவி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, ரமேஷ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அவர் வந்து உங்களை ஹெல்ப் பண்ணுவாரான்னு கேட்குறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோன்னா, ஆமாம், அவங்களோட பேர் என்னவோ போட்டுட்டு வில் ஹெல்ப் அஸ். அதோட தமிழ் அர்த்தம், ஆம், அகமது நமக்கு உதவுவார். நோ அகமது வில் நாட் ஹெல்ப் அஸ்.
நோ அகமத் வில் நாட் ஹெல்ப் அஸ். இல்லை, அகமத் நமக்கு உதவ மாட்டார். நோ அகமத் வில் நாட் ஹெல்ப் அஸ். இல்லை, அகமத் நமக்கு உதவ மாட்டார். இல்லைப்பா, அகமத்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கங்கிறத எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? நோ அகமத் வில் நாட் ஹெல்ப் அஸ். அதோட தமிழ் அர்த்தம் இல்லை, அகமத் நமக்கு உதவ மாட்டார். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். வில் ஹீ ப்ளே டென்னிஸ்? வில் ஹீ ப்ளே டென்னிஸ்? அவர் டென்னிஸ் விளையாடுவாரா? வில் ஹீ ப்ளே டென்னிஸ்? அவர் டென்னிஸ் விளையாடுவாரா? இதோ அவர் நிற்கிறாரு, அவருக்கு டென்னிஸ் விளையாடுவார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அவர் டென்னிஸ் விளையாடுவாராங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கணுன்னா வில் ஹீ ப்ளே டென்னிஸ். அதுக்கான தமிழ் அர்த்தம் அவர் டென்னிஸ் விளையாடுவாரா. அடுத்த சென்டென்ஸ். எஸ் ஹீ வில் ப்ளே டென்னிஸ். எஸ் ஹீ வில் ப்ளே டென்னிஸ். ஆம், அவர் டென்னிஸ் விளையாடுவார். எஸ் ஹீ வில் ப்ளே டென்னிஸ். ஆம், அவர் டென்னிஸ் விளையாடுவார். ஆமாப்பா, அவர் டென்னிஸ் நல்லா விளையாடுவார். அவர் டென்னிஸ் விளையாடுவார். அவர் டென்னிஸ் விளையாடுவாருங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா எஸ் ஹீ வில் ப்ளே டென்னிஸ். அதுக்கான தமிழ் அர்த்தம் ஆம், அவர் டென்னிஸ் விளையாடுவார். அடுத்த சென்டென்ஸ். நோ ஹீ வில் நாட் ப்ளே டென்னிஸ். நோ ஹீ வில் நாட் ப்ளே டென்னிஸ். இல்லை, அவர் டென்னிஸ் விளையாட மாட்டார். நோ ஹீ வில் நாட் ப்ளே டென்னிஸ். இல்லை, அவர் டென்னிஸ் விளையாட மாட்டார். இல்லைப்பா, அவருக்கு டென்னிஸ் விளையாட வராது, அவர் விளையாட மாட்டார். அவர் விளையாட மாட்டாருங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா நோ ஹீ வில் நாட் ப்ளே டென்னிஸ். அதுக்கான தமிழ் அர்த்தம் இல்லை, அவர் டென்னிஸ் விளையாட மாட்டார். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். வில் ஷீ பி ஹாப்பி வித் ஹர் எக்ஸாம் ரிசல்ட்? வில் ஷீ பி ஹாப்பி வித் ஹர் எக்ஸாம் ரிசல்ட்? அவளுடைய தேர்வு முடிவுகளால் அவள் மகிழ்ச்சியாக இருப்பாளா? வில் ஷீ பி ஹாப்பி வித் ஹர் எக்ஸாம் ரிசல்ட்? அவளுடைய தேர்வு முடிவுகளால் அவள் மகிழ்ச்சியாக இருப்பாளா? அவளோட எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்குமேப்பா, அவள் ஹாப்பியாக இருப்பாளா? அவள் சந்தோஷமாக இருப்பாளா? அந்த ரிசல்ட்டால் அவள் ஹாப்பியாக இருப்பாளா, மகிழ்ச்சியாக இருப்பாளாங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கணுன்னா வில் ஷீ பி ஹாப்பி வித் ஹர் த எக்ஸாம் ரிசல்ட்? அதோட தமிழ் அர்த்தம் அவளுடைய தேர்வு முடிவுகளால் அவள் மகிழ்ச்சியாக இருப்பாளா? ஆமாம், மகிழ்ச்சியாக இருப்பா, இல்லை மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்கிறத இங்கிலீஷில் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எஸ், எஸ்னா ஆம். எஸ் ஷீ வில் ஹாப்பி வித் த எக்ஸாம் ரிசல்ட்ஸ். எஸ் ஷீ வில் ஹாப்பி வித் த எக்ஸாம் ரிசல்ட். ஆம், அவள் தேர்வு முடிவுகளில் மகிழ்ச்சியாக இருப்பாள். எஸ் ஷீ வில் ஹாப்பி வித் த எக்ஸாம் ரிசல்ட். ஆம், அவள் தேர்வு முடிவுகளில் மகிழ்ச்சியாக இருப்பாள். ஆமாப்பா, அவள் சந்தோஷமாக இருப்பாள், அவள் நல்ல மார்க் எடுத்திருப்பா, அதனால் அந்த வந்த ரிசல்ட்டை வச்சு அவள் மகிழ்ச்சியாக இருப்பா. அவளோட தேர்வு முடிவில் அவள் மகிழ்ச்சியாக இருப்பாளுங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா எஸ் ஷீ வில் ஹாப்பி வித் த எக்ஸாம் ரிசல்ட். அதுக்கான தமிழ் அர்த்தம் ஆம், அவள் தேர்வு முடிவுகளில் மகிழ்ச்சியாக இருப்பாள். அடுத்த சென்டென்ஸ். அவள் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்கிறது எப்படி பண்ணுறது? நோ ஷீ வில் நாட் ஹாப்பி வித் த எக்ஸாம் ரிசல்ட். நோ ஷீ வில் நாட் ஹாப்பி வித் த எக்ஸாம் ரிசல்ட். இல்லை, அவள் தேர்வு முடிவுகளில் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாள். நோ ஷீ வில் நாட் ஹாப்பி வித் த எக்ஸாம் ரிசல்ட். இல்லை, அவள் தேர்வு முடிவுகளில் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாள். இல்லைப்பா, அவளோட எக்ஸாம் ரிசல்ட்டில் அவள் ஹாப்பியாக இருக்க மாட்டாப்பா, அவள் கம்மி மார்க் தான் எடுத்திருப்பா, அதனால் அவளோட எக்ஸாம் ரிசல்ட்டில் அவள் ஹாப்பியாக இருக்க மாட்டா. அவள் தேர்வு முடிவில் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா நோ ஷீ வில் நாட் ஹாப்பி வித் தி எக்ஸாம் ரிசல்ட். அதோட தமிழ் அர்த்தம் இல்லை, அவள் தேர்வு முடிவுகளில் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாள். இந்த சென்டென்ஸ் எல்லாம் படித்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணும்போது சென்டென்ஸை யூஸ் பண்ணி பேசி பாருங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரியாவது சென்டென்ஸ் போடணுன்னா சொல்லுங்கள், அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி போடுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.